மாலை 5 மணிக்கு அவசரமாக அதிமுக பொதுக்குழு. எடப்பாடி வெளியிட்ட பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு திமுக 2ஆம் இடத்திற்கும் 2 ஆண்டுகளான கட்சி முதலிடத்தையும் பிடித்திருந்தது என தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இயக்கங்களில் ஒன்றாக இருந்ததுதான் அதிமுக. அந்த அதிமுக தற்சமயம் பிளவுபட்டு அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் பதவிக்குமாக ஆசைப்பட்டு பிளவுபட்டு கிடப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், முழு அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும், அவர்கள் கொடுக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பிலே முக்கியமானவர்கள் அமர வேண்டும் என்பதுதான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை உழைப்பு என்பது இந்த அதிமுகவிற்காண்டி அபரிமிதமானது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை அதிமுகவிலே தொடங்கி உச்சகட்ட பதவிக்கு வந்திருந்தார். உச்சகட்ட பதவிக்கு வந்த பின்பும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே மிகப்பெரிய சூறாவளி பிரச்சாரத்தையே மேற்கொண்டார். தனி ஆளாக 234 தொகுதிகளுக்கும் சுற்றி வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும். அவர் தொடர்ந்து தோல்விகளை தழுவிக் கொண்டிருக்கிறார். எஸ்பி வேலுமணியோ மற்ற நபர்களையோ அந்த இடத்தில் அமர வைத்தால் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அடைந்துவிடும் என தற்சமயம் வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியிலே ஜெயித்து வெற்றி வாய்ப்பை வாங்கி கொடுத்தார்? அவர்தானே தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். அப்படிங்கிறது அதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே இன்றைய தினம் 5 மணி வாக்கிலே எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலே மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாராம். அதாவது அவருக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள், ஆதரவு தராதவர்கள் என அனைவருடைய பொதுக்குழு உறுப்பினர்களையும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டு அந்த இடத்திலே ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், யாரும் கையெழுத்துக்களை கேட்டால் கையெழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம், கையெழுத்து போட்டுவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவாக இருக்காது, இன்னும் 2 துண்டுகளாக கிடக்கும், அதிமுக அடமானம் வைக்கப்பட்டுவிடும், இந்த 25 நபர்களும் கண்டிப்பாக பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள், பதவி நீக்கம் செய்யப்படுவதுடன் மறுபடியும் அவர்கள் இங்கேதான் வருவார்கள் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக சொல்லியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிலையும் கூடுதலாக அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக இருந்தால் எப்படி இருக்கும்? அதற்கு பேசாமல் சசிகலா அம்மையார் கையிலே அதிமுகவை முதல்லே கொடுத்திருந்து இந்நேரம் மன்னார்குடி குடும்பத்திற்கு அடிமை கட்சியாக அதிமுக இருந்திருந்தாலும் அதிமுக அப்படிங்கிற பெயர் என்பது இருந்திருக்குமோ அப்படிங்கிற சூழ்நிலை தான் தற்போது தமிழக மக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இறுதியில் பார்க்கும்போது அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தற்சமயம் ஆதரவு என்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் மாலை 5 மணி வாக்கிலே ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.